தளபதி விஜய், பிரியங்கா சோப்ரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கடந்த 2002ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படம் தான் தமிழன். இந்த படத்தை மஜித் இயக்கியிருப்பார். இந்த படம் மூலமாக கோலிவுட்டில் பிரியங்கா சோப்ரா அறிமுகமானாங்க. இந்நிலையில் பிரியங்கா சோப்ராவின் தாய் மது சோப்ரா அளித்த பேட்டியில் தமிழன் படத்தில் நடிக்க பிரியங்கா சோப்ரா முதல்ல தயக்கம் காட்டியதாக கூறப்படுதாம். இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிப்பு வாய்ப்பு கிடைத்ததை சொல்லி பிரியங்கா சோப்ராவிடம் கூறியிருக்காங்க. முதல்ல அவங்க அழுதுட்டாங்களாம். படத்தில் நடிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மாடல் அழகே ஆனதுக்கப்புறம் இந்தியில் ஒரு பெரிய கலை கட்டணும், அதாவது இந்தியில் முன்னணி நடிகர்களோடு நடிக்கணும்னு சொல்லி அந்த காலகட்டத்திலே ஆசைப்பட்டிருக்காங்க. அதை தாண்டி தளபதி விஜய் அப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அவர்கிட்ட நடிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க நெக்கலாக பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரும்போது நீ யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அது உன்னை விட்டுடும்னு சொல்லி அவங்க அம்மா பிரெயின் வாஷ் பண்ணி தான் தமிழன் படத்தில் விஜய் கூட நடிக்க வச்சுருக்காங்க. வேண்டா வெறுப்போடு தான் தளபதி விஜயோடு நடிச்சிருக்காங்க. அந்த டைமில் பிரியங்கா சோப்ரா ஆரம்பத்தில் எந்தவித பட வாய்ப்புகளே இல்லாமல் கஷ்டப்பட்ட பிரியங்கா சோப்ராவுக்கு தமிழன் படம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்த கொடுத்தது. அந்த படத்தில் அவங்க பெருசாக கேரக்டர் நடிக்கினாலுமே தளபதி விஜய் கூட நடித்ததுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் உட்காந்து இவங்க தளபதி விஜய் கிட்டே பேசியிருக்காங்க. அதை டேரெக்டாக அவர்கிட்டே சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, சார் விஜய் சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் முதல்ல உங்க கூட நடிக்கிறதுக்கு யோசித்தேன். ஏன்னா நீங்கள் பெருசாக ஒன்றும் நடிகர் கிடையாது, தமிழ் சினிமாவில் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். உலக அளவில் நான் ரீச் ஆனோம் அப்படின்னா நான் ஹிந்தி சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி விஜய் கிட்ட சொன்னதுக்கப்புறம் விஜய் ஒரு லுக் விட்டுட்டு பரவாயில்லங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷங்க அப்புறம் விஜயோட வளர்ச்சியை பார்த்து பிரியங்கா சோப்ரா வேற லெவலில் மெய்சிலித்து போனாங்களாம். இதெல்லாம் தாண்டி விஜய் கிட்ட இன்னொரு படம் நடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தளபதி விஜயோட வளர்ச்சி இப்போ வேறு லெவலில் வளர்ந்துருக்கு. அதை தாண்டி பிரியங்கா சோப்ரா அம்மா சொன்ன விஷயம் என்னென்னா, அன்றைக்கி எங்கள் அம்மா மட்டும் ஒழுங்காக என்னை அப்ரோச் பண்ணல அப்படின்னா நான் விஜய் கூட நடிச்சிருக்கே மாட்டேன். இப்போ விஜயோட ஜேர்னியில் நானும் இருக்கேன்னு சொல்லி பிரியங்கா சோப்ரா பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களோட கனவான இந்தி சினிமாவில் கலக்கணும் அப்படின்ற எண்ணம் நிறைவேறுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பாலிவுட்டில் நடித்த எல்லா ஹீரோக்கள் கூடயுமே நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுற அளவுக்கு பிரியங்கா சோப்ரா வளர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தளபதி விஜய் வேணான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா பட வாய்ப்புகள் வரும்போது ஹீரோயின்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஒரு வேளை அது யூஸ் பண்ணல அப்படின்னா அது இன்னொருத்தர் வாய்ப்பாக போகும். அந்த படத்து மூலிமா அவங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். உலக அளவில் மாடல் அழகாக இருந்தாலுமே இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியானதுனால ஐஸ்வர்யா ராய் ரேஞ்ச் அளவுக்கு இவங்களால் வர முடியுமா அப்படின்னு யோசித்த காலகட்டத்தில் என்னால் வர முடியும்னு சொல்லி இப்போவும் முயற்சி பண்ணி தனக்கான பாதையை தானே உருவாக்கியிருக்காங்க பிரியங்கா சோப்ரா. தளபதி விஜய் அவரோட பாதையில் சென்றாலுமே இப்போ தமிழ் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் படம் நடிப்பாரான்னு தெரியாது. ஒருவேளை நடித்தா பிரியங்கா சோப்ரா கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழன் 2 அப்படின்ற படம் வர மாதிரி கூட இருக்கலாம். அந்த படம் வந்தால் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லலாம். ஒருத்தன் வளர்ச்சிக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பிரியங்கா சோப்ரா தளபதி விஜய் அவாய்ட் பண்ண விஷயம் எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுத்தாலுமே அவரோட வளர்ச்சி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.